மார்கழி 18ஆம் நாள். நேற்று நாம் நந்தகோபரின் அரண்மனைக்குள் நுழைந்து பெரியவர்களிடம் அனுமதி பெற்றோம். இன்று ஆண்டாள் ஒருபடி மேலே சென்று கண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த பள்ளியறை வாசலில் வந்து நிற்கிறாள். அங்கே அவள் முதலில் எழுப்புவது கண்ணனை அல்ல, நப்பின்னை பிராட்டியை. ஏன் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறாள் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு ஏதாவது வேண்டுமென்றால் அது அப்பாவிடம் கேட்பதை விட அம்மாவிடம் கேட்டால் எளிதாக கிடைத்துவிடும். அதேபோல இறைவனின் அருளைப் பெற அவன் அடியவர்களுக்கும் அவனுக்கும் இடையே பரிந்துரை செய்யும் தாயாக விளங்குபவள் நப்பின்னை. உந்து மத களிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். ஆண்டாள் எவ்வளவு அழகாக நப்பின்னை பிராட்டியை விழிக்கிறாள் பாருங்கள். நந்தகோபரை இங்கே புகழ்கிறாள். அவர் எப்படிப்பட்டவர்? மதம் பிடித்து முன்னேறி வரும் யானைகளை அடக்கும் வலிமை கொண்டவர். ஒருபோதும் போர்க்களத்தில் புறமுதுகிடாத வீரமான தோள்களை உடையவர். அத்தகைய வீரரான நந்தகோபரின் மருமகளே என்று நப்பின்னையை அழைக்கிறாள். கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். இயற்கையாகவே நறுமணம் வீசும் கூந்தலை உடையவளே, இன்னும் ஏன் உறங்குகிறாய்? பொழுது விடிந்துவிட்டது. எங்கும் கோழிகள் கூவி எங்களை எழுப்புகின்றன. நீ மட்டும் இன்னும் கதவை திறக்கவில்லையே என்று அவளை தூண்டுகிறாள் ஆண்டாள். மாதரி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவின கான். அரண்மனை தோட்டத்தில் இருக்கிற மாதவி பந்தல், அதாவது உருக்கத்தீ கொடிகள் படர்ந்த பந்தலின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடுகின்றன. பொழுது விடிந்தும் நீ வராவிட்டால் எங்களால் கண்ணனை பார்க்க முடியாதே என்று ஏக்கத்தோடு வேண்டுகிறாள். பந்தார் விரலி, உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய், மகிழ்ந்தேலோர் எம் பாவாய். நப்பின்னை விளையாடிக் கொண்டிருந்த அந்த பந்து இன்னும் அவள் விரல்களிலேயே இருக்கிறதாம். பந்து விளையாடும் மென்மையான விரல்களை உடையவளே, உன்னுடைய மைத்துனனான அந்த கண்ணனின் புகழை பாட நாங்கள் வந்திருக்கிறோம். உன்னுடைய செந்தாமரை போன்ற சிவந்த கைகளால் அந்த அழகான வளையல்கள் கலகலவென ஓசை எழுப்ப மகிழ்ச்சியோடு வந்து கதவை திற என்று கெஞ்சுகிறாள் ஆண்டாள். இங்கே வளை ஒலிப்ப என்று சொல்வது ஒரு மங்களகரமான ஒலியைப் போன்றது. அந்த மங்கள ஒலியோடு நப்பின்னை கதவை திறந்தால் அங்கே கண்ணனின் தரிசனம் நமக்கு கிடைத்தே தீரும். இறைவனை அடைய வேண்டுமானால் அவன் அருகிலிருக்கும் பிராட்டியை சரணடைய வேண்டும் என்பதே இந்த 18வது பாசுரத்தின் தத்துவம். வாங்க, இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம். உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குரலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவின கான். பந்தார் விரலி, உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய், மகிழ்ந்தேலோர் எம் பாவாய். நாளை 19வது பாசுரம். நப்பின்னை பிராட்டியும் கண்ணனும் சேர்ந்து வீற்றிருக்கும் அந்த காட்சியைக் கண்டு ஆண்டாள் என்ன பாடப்போகிறாள் என்பதை நாளை பார்ப்போம். மிஸ் பண்ணாம பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.